அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அங்கு தற்காலிக அவைத்தலைவர் பதவி முனுசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்காலிக அவைத்தலைவராக KP முனுசாமி அதிமுக பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளையும் பார்த்து வருகிறோம். தமிழ்மகன் உசேன் உடல்நலக்குறைவால் பங்கேற்காததால் தற்காலிக அவைத்தலைவராக முனுசாமி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்காலிக அவைத்தலைவராக KP முனுசாமி அதிமுக பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உடல்நலக்குறைவால் பங்கேற்காததால் தற்காலிக அவைத்தலைவராக KP முனுசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த பொதுக்குழு செயற்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது என்று முன்னதாகவே தெரிவிக்கப்பட்ட சூழலில் தற்காலிக அவைத்தலைவராக KP முனுசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்மகன் உசேன் உடல்நலக்குறைவால் பங்கேற்காததால் தற்காலிக அவைத்தலைவராக KP முனுசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் வருகை தந்து அங்கு கூட்டம் நடைபெற்று வருகிறது.